நம்ம திருமானா இருக்கார் பாருங்க, பிசிகே சட்டசபையில தேர்தல்ல 15 வருஷம் கழிச்சு வராரு. நான் அது அப்பயே சொன்னேன், சட்டசபை தேர்தல்ல போட்டி போட்டு வாங்கினேன் அப்படின்னு. இப்ப வராரு. அதுல என்னத்துமா சொன்னாரு, இதுல இருந்தே அவர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. 2026க்கு அப்புறம் கள நிலவரம் மாற போகுது. அதனால பிசிகேல யார் யாரெல்லாம் திமுக ஆதரவு எம்எல்ஏ இருந்தா அவனுக்கு சீட்டு கொடுக்கல. இதுதான் நான் அன்னைக்கே சொன்னேன், அண்ணன் கட்சியில பாதி பேர் திமுக இருக்காங்க, தயவு செஞ்சு சீட்டு கொடுக்காதீங்க, கட்சியை உடைச்சிட்டு போயிடுவாங்க. கரெக்டா முடிவு பண்ணார் இன்னைக்கு. இதுல இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா, நம்ம சபரிஷும் யாரு மு க ஸ்டாலினுடைய மருமகனும் உதயநிதி சாரும் மு க ஸ்டாலின் சாரும், தலித் சகோதரர்களே இந்த உண்மையை புரிஞ்சுக்கோங்க, அண்ணன் திருமானனை கூப்பிட்டு காட்டுமன்னார் கோயில்ல மாநில அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு பேசியிருக்காங்க. என்ன அநியாயம் பாத்தீங்களா? விசிகே கட்சியை டிசைட் பண்ணதுக்கு மு க ஸ்டாலின் சார் யாரு? இந்த அநியாயத்தை நம்ம கேட்கணுமா இல்லையா? நம்ம வெளியில தான் இருக்கிறோம். ஏன் தெரியுமா? அவரு ஜெயிச்சு சட்டசபைக்கு வந்தா திமுக மெஜாரிட்டி கிடைக்கலன்னா அண்ணன் திருமாவளவன் கூட எம்எல்ஏ நின்றுவாங்களாம். விசிகே எம்எல்ஏ விலைக்கு வாங்குறதுக்கு இப்பயே திமுக முற்பட்டாங்க. நேத்து 2 நாளா இந்த வேலை ஓடிட்டு இருக்கு. நீங்க மாநில அரசியலுக்கு வரக்கூடாது, நீங்க டிவிக்கு நீங்க வந்து காட்டுமன்னார் கோயில் நிக்கிறத வாபஸ் பண்ணுங்க. இது யார் சொல்றது? மு க ஸ்டாலின் சார் சொல்லிட்டு இருக்காரு. இது யார் சொல்றது? திரு சபரீஷ் சார் கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்காரு. இது யார் சொல்றது? உதயநிதி சார் சொல்லிட்டு இருக்காரு. ஏன் தெரியுமா? அவர் மேல நமக்கு எந்த விமர்சனமும் இல்ல, ஒரு நல்ல ஆளுமை, ஒரு நல்ல அறிவாளி திருமான்னு. ஆனா சட்டசபைக்கு வந்தா என்ன ஆயிடும்? உதயநிதிக்கு அவர் வந்து சேலஞ்ச் பண்ணிடுவாராம். அதனால நீ டெல்லி ஓடிருங்க, டெல்லி பக்கம் போய் சண்டை போடுங்க. நாங்க பிஜேபி எதிர்க்கிறவா எதிர்த்துட்டு இருப்போம். உதயநிதி சொல்லுவாரு, மோடி அவர்களே, அமித்ஷா அவர்களே அப்படின்னு பேசிட்டு வர வசூல்ல பாதி வசூல் அங்க கொடுத்துட்டு இருப்பாங்க டெல்லிக்கு. அண்ணன் பாவம் டெல்லியில போய் கடுமையா சண்டை போட்டுட்டு இருப்பாரு. ஆனா ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா மாநில அரசியல் திரும்பிட்டா என்ன ஆகும்? உரிச்சிருவாரு. இது அதீதமான கற்பனை, ஆதாரமில்லாத கற்பனை, பொருத்தமில்லாத கற்பனை, மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுகிற கற்பனை. அதே நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சிட்டிங் மெம்பர்ஸ், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிற 3 பேரை போட்டியிடுவதற்கு வாய்ப்பளிக்காமல் தவிர்த்து விட்டார் திருமாவளவன். ஏனென்றால் அந்த 3 பேரும் திமுகவுக்கு ஆதரவாக பேசியவர்கள், அதனால் திருமாவளவன் நடவடிக்கை எடுத்து விட்டார் என்று சொல்லுகிறார்கள். அப்படி பார்க்கும்போது திமுக வந்து திருமாவளவனுக்கு அழுத்தம் கொடுக்க முடியாது, அவர் சுதந்திரமாக செயல்படுகிறார் என்ற பொருளும் துணிக்கிறது. அதனால்தான் திமுக ஆதரவாக செயல்பட்டவர்கள், அதனால் திருமாவளவன் எடுத்து விட்டார். அப்படின்னா திருமாவளவன் திமுக அழுத்தத்திற்கு பணிய மாட்டார் என்ற பொருள் இருக்கிறதா இல்லையா? அப்படிப்பட்டவர் அப்புறம் எப்படி வாபஸ் வாங்குறது மட்டும் திமுக அழுத்தத்துக்கு பணிந்து விட்டார்னு வரும்? 2 முரண்பாடா இருக்குல்ல, கான்ட்ராடிக்ஷனா இருக்குல்ல. அது அவங்களுடைய அரசியலுக்காக பேசுறாங்க. நான் வந்து அந்த தோழர்களுக்கு வாய்ப்பளிக்காமல் போனதற்கு காரணம், மற்றவர்களுக்கு புதியவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பளிக்கலாம் என்கிற ஒரு சமூக நீதி பார்வைதான். கம்யூனிஸ்ட் கட்சிகள்ல 2 முறையோ 3 முறையோ போட்டியிட்டால் அடுத்த முறை தருவதில்லை என்பதை ஒரு வரையறையாக கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு சிறந்த பேச்சாற்றல் உள்ளவர்களாக இருந்தாலும், எவ்வளவு சிறந்த அறிவாளிகளாக இருந்தாலும் 3 முறைக்கு மேல் வாய்ப்பில்லை என்பது கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற ஒரு வரையறை. அது சமூக நீதி அணுகுமுறை. நாங்கள் எப்படி ஒரு வரையறையை இன்னும் உருவாக்கவில்லை என்றாலும் கூட 3 முறை போட்டியிட்டு 1 முறை வெற்றி பெற்ற பாலாஜி, 2 முறை போட்டியிட்டு 1 முறை வெற்றி பெற்ற ஷானவாஸ், ஒரே முறை போட்டியிட்டு அந்த ஒரே முறையிலேயே வெற்றி பெற்ற பாபு, இவர்களெல்லாம் சட்டமன்றத்திற்கு போய் 5 ஆண்டுகள் உட்கார்ந்து அங்கு பணியாற்றிய அனுபவம் பெற்றவர்கள். ஆகவே அவர்களுக்கு மீண்டும் அளிப்பது நியாயம் என்றாலும் கூட, தகுதி என்றாலும் கூட, அந்த இடங்களில் 3 பேருக்கு புதியவர்களுக்கு வாய்ப்பளிக்கலாம் என்கிற சமூக நீதி அணுகுமுறை அடிப்படையில் தான் இந்த முடிவை நான் மேற்கொண்டேன். அவ்வளவுதான். அதை வந்து திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டார்கள், அதனால் திருமாவளவன் எடுத்து விட்டார் என்றார்கள். அது உண்மை இல்லை. ஆனால் அப்படி சொல்லுவது உண்மையாக இருந்தால் நான் திமுக அழுத்தத்திற்கு பணிய மாட்டேன் என்றுதானே பொருள். அவரை இப்ப நான் வாபஸ் வாங்கின உடனே திமுக அழுத்தத்திற்கு பணிந்து விட்டேன் என்று சொல்வது எப்படி பொருத்தமாக இருக்க முடியும்? இரண்டுமே முரண்பாடானது. எப்போதும் விடுதலை சிறுத்தைகளை குறிவைப்பது,
இந்த கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துவது எதிர்க்கட்சிக்காரர்களுக்கான கடமையாக பொறுப்பாக இருக்கிறது, நோக்கமாக இருக்கிறது. அது எடுபடாது. திருமாவளவர் அப்படிப்பட்ட வதந்திகளுக்கு ஒருபோதும் இரையாக மாட்டார். இன்னைக்கு சோசியல் மீடியா ரொம்ப வலிமையான ஒரு மீடியாவா இருக்கு. தொடர்ந்து அவங்க இதையே ஒரு நேரேஷனா கொண்டு போறாங்க. இல்லாத பொல்லாத கட்டுக்கதைகளை எல்லாம், யூகங்களை எல்லாம் ஒரு செய்தியா கொண்டு போறாங்க. அவங்க பேசினாரு, இவங்க பேசினாரு, அதனால திருமாவளவன் தூக்கி போட்டாரு, அவர் டிப்டி சிஎம் வர்றதுக்கு முயற்சிக்கிறாரு, தொங்கு சட்டசபை உருவாகும் நம்புறாரு. இதெல்லாம் அவங்க யூகங்களா இருக்கு. நான் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. நான் உள்ள போகணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். காட்டுமன்னார் கோவிலில் நான் போட்டியிடுவது என்று ஏற்கனவே அறிவிப்பு செய்தோம். நான் போட்டியிடுவதற்கான காரணம் மிக சாதாரணமான காரணம்தான். சட்டமன்றத்தில் இனி வரும் காலத்தில் பணியாற்ற வேண்டும் என்கிற ஒரு வேட்கை, அவ்வளவுதான். இது பெரிய எந்த அரசியல் உள்நோக்கமும் கிடையாது, பெரிய திட்டங்களும் கிடையாது. நான் ஏற்கனவே விளக்கி இருக்கிறேன். 2001 நான் சட்டமன்ற உறுப்பினராக அடியெடுத்து வைத்தவன். பிறகு ராஜினாமா செய்துவிட்டு வெளியேறிய நிலையில் 2006 நான் போட்டியிட முடியாத ஒரு நிலைப்பாட்டை நான் எடுத்தேன். உடனிருக்கிற தோழர்களுக்காக நான் விட்டுக் கொடுத்து போட்டியிடாமலேயே அவர்களின் வெற்றிக்காக பிரச்சாரத்தை மேற்கொண்டேன். பிறகு 2016 மக்கள் நல கூட்டணியில் போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் அமைந்தது. காட்டுமன்னார் கோயிலில் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்பதுதான் உண்மை. ஆனால் கடைசி நேரத்தில் 87 வாக்குகளில் நாங்கள் தோற்றுவிட்டோம் என்று அப்போது ஆட்சியில் இருந்தவர்கள் அறிவித்தார்கள். ஒரு தொலைக்காட்சியிலே திருமாவளவன் வெற்றி என்றே செய்தியை அறிவித்து விட்டார்கள். அதன் பிறகு மாற்றி அறிவிக்கப்பட்டது. ஆகவே அப்போது நான் சட்டமன்ற உறுப்பினராக செல்ல முடியாத நிலையில் இந்த தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்றத்திற்கு செல்லுவது என்னுடைய நோக்கத்திற்கு பயன் தரும் என்று நான் நம்பினேன். நாடாளுமன்றத்தில் வருடத்திற்கு 3 முறை பாராளுமன்றம் கூடுகிறது. ஒவ்வொரு கூட்டத்தொடரிலும் ஒரு முறையோ 2 முறையோ பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அதுவும் 3 நிமிடங்களிலிருந்து 5 நிமிடங்கள் மட்டும்தான் அந்த வாய்ப்பு. ஆகவே நான் முழுமையாக என்னுடைய நோக்கத்தின்படி செயல்பட இயலாத சூழல். சட்டமன்றத்தில் இருந்தால் விளிம்பு நிலை மக்களுக்கான பிரச்சனைகளை இன்னும் அழுத்தமாக பேச முடியும் என்ற ஒரு நம்பிக்கை. அதன் அடிப்படையில் நான் போட்டியிடுவது என்று முடிவெடுத்தேன். ஆனால் அதன் பிறகு எங்கள் கூட்டணியின் நலன்களை பாதிக்கும் வகையிலான திட்டமிட்ட வதந்திகளை அல்லது அவதூறுகளை பலரும் பரப்பிய நிலையில் அது என்னை மறுபரிசீலனை செய்ய வைத்தது. நான் எங்கள் கூட்டணியின் வெற்றியை சந்தேகிக்கிறேன் என்பதை போன்ற ஒரு தோற்றம். அது எந்த வகையிலும் கூட்டணியை பாதிக்கக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். இந்த கூட்டணியை இன்றைக்கு கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு மகத்தான பங்கு உண்டு. இதை சிதறடிப்பதற்கு பலரும் முயற்சித்த நிலையில் அதை பாதுகாத்த பொறுப்பு அல்லது பங்களிப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டு. அந்த வகையிலே இப்போதும் நான் இந்த கூட்டணியின் வெற்றியை எந்த வகையிலும் நம்முடைய நிலைப்பாடு பாதித்துவிடக் கூடாது என்ற பொறுப்புணர்வோடுதான் இப்போது நான் விலகி இருக்கிறேன். போட்டியிடுவதில்லை என்ற முடிவை எடுத்திருக்கிறேன். இந்த நிலையில் அந்த பகுதியிலே இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு வலுவான அரசியல் சக்தியாக இருக்கிறது என்றால் அதற்கு முன்பே, எங்களுக்கு முன்பே அந்த மண்ணில் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்திய ஐயா இளைய பெருமாளின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கதாகும். அவர் தேசிய அளவில் புகழ்பெற்ற ஒரு தலைவர், இளைய பெருமாள் கமிஷன் என்கிற ஒரு கமிஷனுக்கான ஒரு தலைவர். இன்றைக்கு வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது அவர் கொடுத்த பரிந்துரையின் அடிப்படையில் உருவானதுதான். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் பிறந்த மண் காட்டுமன்னார்குடி.
அவர் உருவாக்கி வைத்த அரசியல் விழிப்புணர்வு தான் இன்றைக்கு திருமாவளவன் மீது அந்த மக்கள் காட்டுகிற பேரன்புக்கு காரணம். என்னை 3 முறை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பியதில் காட்டுமன்னார்குடி தொகுதிக்கு பெரிய பங்கு உண்டு. அத்தகைய மண்ணில் அரசியல் விழிப்புணர்வை உருவாக்கிய ஐயா இளைய பெருமாளின் குடும்பத்தில் எங்கள் கட்சியை சார்ந்த நந்தகுமார் காலமாகிவிட்டார். அவருடைய துணைவியாருக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று நான் விரும்பினேன். ரூபி எத்தர் என்பது அவருடைய பெயர். ஆனால் அவர் தனித்தொகுதியிலே நிற்கிற தகுதி இல்லை, அவருக்கு இல்லை. ஏனென்றால் அவர் தலித் அல்லாதவர். அவரை தொடர்பு கொண்டு நாங்கள் பேசிய போது அவர் தலித் அல்லாதவர் என்பது தெரிந்தது. எனவே அவர் தனித்தொகுதியில் போட்டியிட முடியவில்லை. ஆகவே அதை தேர்வு செய்ய இயலாமல் போய்விட்டது, அவரை தேர்வு செய்ய இயலாமல் போய்விட்டது. அதன் பின்னர் அந்த குடும்பத்தில் எஞ்சி இருப்பவர் 4 பேர், அண்ணன் தம்பியில் 3 பேர் காலமாகிவிட்டார்கள். எஞ்சி இருப்பவர் 70 வயது நிறைந்தவராக இருந்தாலும் ஜோதிமணி இளையபெருமாள் ஒரு பொறியாளர், அவருக்கு ஒரு வாய்ப்பு தருவோம் என்ற அடிப்படையில் நான் தந்திருக்கிறேன். நான் நிற்பதாக முடிவெடுத்த தொகுதியில் அவருடைய குடும்பத்தை கௌரவிப்பதற்காக அவரை ஒரு வேட்பாளராக அறிவித்திருக்கிறேன். அவ்வளவுதான்.